திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய் என்றான். இயேசு கிறிஸ்து தெய்வீக சத்தியங்களை ஓமையின் மூலமாக தம்முடைய சீஷர்களுக்கு விளக்குகிறார். சில வேளைகளில் அவர்களை கடிந்து கொள்வதற்கும் சத்தியத்தை உறுதி பண்ணுவதற்கும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்து ஓமைகளை பயன்படுத்துகிறார். இந்த ஓமையை கூறும் முன்பாகவே இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்னும் கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். இந்த ஓமையில் 2 குமாரர்கள் வருகிறார்கள். ஒருவன் தான் வாக்கு பண்ணியதை விட தன்னை நல்லவனாக நிரூபிக்கிறான். மற்றவன் தன்னை நிரூபிப்பதை விட அதிகமாக வாக்கு பண்ணுகிறான். இவர்கள் இருவருமே சகோதரர்கள். இவர்களுடைய தகப்பன் இவ்விரண்டு குமாரர்களுக்கும் ஒரே விதமான வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வருகிறார். இவ்விரண்டு குமாரருக்கும் குடும்பத்தில் ஒரே விதமான கடமைகளே உள்ளன. ஆயினும் இவ்விரண்டு குமாரர்களுடைய சுபாவங்களிலும் மிகுந்த வேறுபாடு காணப்படுகிறது. தகப்பன் தன் மூத்த குமாரனிடத்தில், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்று கூறுகிறார். தன்னுடைய சுதந்திரவாளியாக இருந்தாலும் தகப்பன் இவனுக்கு வேலை கொடுக்கிறான். இதுபோலவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருந்தாலும் தேவன் நமக்கும் ஊழியங்களை கொடுக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்வது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதை போன்றது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் பணிபுரிவதற்கு தேவன் ஆதாமை நியமித்தார். ஆதாமோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் தேவன் தோட்டத்து வேலையில் இருந்து ஆதாம் தள்ளப்பட்டார். இப்போதோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவருடைய திராட்சை தோட்டத்தில் பணிபுரியும் வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் முதலாவதாக நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். தகப்பன் மூத்த குமாரனை, மகனே, நீ போய் இன்றைக்கு வேலை செய் என்று கூறுகிறார். இதை போலவே தேவனும் நமக்கு இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை கட்டளையிடுகிறார். இந்த உலகத்தில் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. பகல் காலம் இருக்கும் மட்டும் விளையாடுவதற்காக தேவன் நம்மை எங்கும் அனுப்புவதில்லை. தேவன் நம்மை தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கும் போது தம்முடைய சொந்த பிள்ளைகளை அழைப்பது போல, மகனே, நீ போய் இன்றைக்கு வேலை செய் என்று அன்போடு கூறுகிறார். இது பிதாவின் கட்டளை. இந்த கட்டளையில் அன்பும் அதிகாரமும் கலந்திருக்கிறது. தமக்கு ஊழியம் செய்கிற குமாரன் மீது பிதாவானவர் பிரியமாக இருக்கிறார்.